போதகர் ஜோசப் பாலச்சந்திரன் அவர்களின் 79வது பிறந்த நாள் நிறைவு விழாவை முன்னிட்டு அவரது அர்ப்பணிப்பு நிறைந்த ஆன்மீக வாழ்க்கை பயணத்தை வரலாறு கலந்த காணொளி வெளியிட்டனர். இந்த காணொளியில் அவர் ஆரம்பித்த ஊழியத்தின் துவக்கம் முதல் பல்வேறு கட்டங்களில் தேவ கிருபையாய் நிகழ்ந்த வளர்ச்சிகள், சவால்கள் மற்றும் வெற்றிகளை ஆழமாக வெளிப்படுத்துகிறது. இந்த காணொளியை நீங்களும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆம், ஒரு தனி மனிதரின் அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை ஒரு பெரும் தலைமுறையே தேவனின் பக்கம் திருப்பும் என்பதற்கு இது ஒரு சான்றாகும். இந்தியா விடுதலை பெற்ற வருடம் அதே 1947 பாளையங்கோட்டையில் சாமுவேல் ஸ்டெல்லா தம்பதிகளின் செல்ல பிள்ளையாக தமிழக கிறிஸ்துவ வரலாற்றின் விடிவெள்ளியாக பிறந்தார் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன். தன் 20வது வயது வரை பெயர் கிறிஸ்துவராக வாழ்ந்த இவர் 1967 இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஜூலை மாதம் 4ஆம் தேதி சகோதரி சாராள் நவ்ரோஜி அவர்களின் கூட்டத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டார். அது முதற்கொண்டு சுவிசேஷ ஊழியத்தை தீவிரமாய் செய்யவும் வல்லமையோடும் ஊழியம் செய்யவும் தொடங்கினார். பாஸ்டர் ஹென்றி ஜோசப் அவர்களின் மாரநாதா சபையின் மூப்பராக தன் ஊழியத்தை தொடர்ந்தார். 1970 உபவாசித்து ஜெபித்த போது மோசேக்கு தேவன் சொன்ன வார்த்தையின்படி, நீ போ, நீ பேச வேண்டியதை உன் வாயோட இருந்து உனக்கு போதிப்பேன் என்ற தீர்க்க தரிசன வார்த்தை கிடைத்தது. அந்த வார்த்தையை தீர்க்கமாய் பற்றி கொண்ட பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் அவர்கள் தன் வேலையை உதறி தள்ளினார். பாய் பாய் டு ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ், ஹalleluya டு ஜீசஸ் என்று உற்சாகத்தோடு தன் முழுநேர ஊழியத்தை தொடங்கினார். 1971 ஏப்ரல் 17 உசிலம்பட்டி மாரநாதா சபையின் போதகராக நியமிக்கப்பட்டார். அதே வருடம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஊழியக்காரி ஜான்சி அவர்களை திருமணம் செய்து கொண்டு 10 ஆண்டுகள் உசிலம்பட்டி பகுதியில் தெரு பிரசங்கங்கள், சுவிசேஷ ஊழியம் என ஊழியம் செய்ததில் சபையில் அநேகர் சேர்க்கப்பட்டனர். ஊழியம் பெருகியது. 1979 பாஸ்டர் கிளாடி ஈஸ்வர்ராஜ், பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ், பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் இவர்கள் 3 பேரும் இரவு முழுவதும் ஜெபித்த பொழுது அங்கேதான் உதயமானது நல்ல சமாரியன் ஸ்தாபனம். ஆனாலும் தேவ சித்தத்திற்காக காத்திருந்த போதகருக்கு மதுரையில் எந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலாய் பரிசுத்த ஆவியானவர் புதூர் பகுதிக்கு செல்லும்படி வழி நடத்தினார். 1981 புதூர் பகுதிக்கு வந்து ரூபாய் 175 மாத வாடகை வீட்டில் தன் மனைவி மற்றும் 4 பெண் குழந்தைகளுடன் 8/3/1981 முதல் ஞாயிறு ஆராதனை விசுவாசிகள் ஒருவரும் இன்றி தன் குடும்பமே சபையாய் எண்ணி ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. 1989 அழகர் நகர் பகுதியில் வாங்கப்பட்ட இடத்தில் நல்ல சமாரியன் சபை கட்டிடம் தடைகள் பல கடந்து கட்டி முடிக்கப்பட்டது. தொடர்ந்து ஜெபத்தாலும் தேவ தயவாலும் கிருபையாலும் சபை பெருகிற்று. விசுவாசிகள் பெருகினர். ஒரு நிலையில் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் விசுவாசிகள் பெருகினபடியினால் 2010 வெறும் 10 லட்சத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட சபை விரிவாக்க பணிகள் 2012ஆம் ஆண்டு ஹalleluya டவர் முழுமை பெற்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தொடர்ந்து ஊழியங்கள் பெருகின, விசுவாசிகள் பெருகினர். மதுரை, இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் ஊழியம் பெருகிற்று. தொடர்ந்து தேவன் பல திட்டங்களையும் தரிசனங்களையும் தந்து நடத்தி வருகிறார். 1993 திறமையான ஊழியர்களை உருவாக்கும் ஊழிய பயிற்சி மையம் ஆகிய ஊழியங்களை நிறுவவும் இந்த ஊழிய பயிற்சி பட்டறையில் உருவாக்கப்பட்டவர்கள் சுமார் 700க்கும் மேற்பட்டவர்கள் உலகம் முழுவதும் பட்டை தீட்டப்பட்ட வைரங்களாக ஜொலிக்கின்றனர். கனித்தரும் திராட்சை செடியாக, தாங்கி பிடிக்கும் விழுதாக, அப்போஸ்தலராக, 7 குறிப்புகளில் அழகாய் பிரசங்கிக்கும் பிரசங்கியாக, போதகராக, பல திருமணங்களை இணைக்கும் எலியேசராக பல பரிமாணங்களை கண்டுள்ளது நம் விசுவாச தகப்பன் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் அவர்களின் விசுவாச வாழ்க்கை. காட்சிக்கு எளியவராய், கடுஞ்சொல் அல்லராய், பழகுதற்கினியராய், பண்பிற் சிறந்தோராய், அழைப்பிலை நிலைத்து நின்று பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றி முடித்திட இறைப்பணி ஆற்றி 80வது அகவையில் அடியெடுத்து வைக்கும் எங்கள் தகைசால் தலைவர், அன்பு தகப்பனார், முதுபெரும் அப்போஸ்தலர் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் அவர்களை பல்லாண்டு வாழ்க வாழ்கவென மனதார வாழ்த்துகிறோம். இந்த காணொளி அவர்கள் விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு சமர்ப்பணம்.